வெல்கம் வியூவர்ஸ். இந்த உலகத்துல பல நாடுகள்ல பல ஊர்கள்ல கோஸ்ட் டவுன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அபாண்டனான இடத்தை பார்த்திருப்போம். அந்த இடத்துல ஒரு காலத்துல நிறைய வீடுகள், கடைகள், ஸ்கூல்ஸ், பில்டிங்ஸ் அப்படின்னு மக்கள் ரொம்பவே ஆக்டிவா வாழ்ந்திருந்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கிருந்த எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு அந்த ஊர்ல அல்லது அந்த டவுன்ல இருந்தவங்க எல்லாருமே அப்படியே வெளியேறி இருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரி எதனால அப்படியே விட்டுட்டு போவாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோல்ட் மைன்ஸ் எடுக்க போற இடத்துல ஒரு சின்ன டவுன் உருவாயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டவுன் எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாம போறப்ப மக்கள் அந்த இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு மூவ் ஆவாங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது இயற்கை பேரழிவுகள் இல்ல வார் ஏதாவது நடந்தது கூட காரணமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற டவுன்ல மக்கள் எல்லாருமே சடனா அந்த டவுனை விட்டு காலி பண்ணி போறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி நார்த் அமெரிக்கால இருக்க அலாஸ்கால மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோஸ்ட் டவுன்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் இப்ப மேல சொன்ன வெவ்வேறு காரணங்களால கைவிடப்பட்டது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கோஸ்ட் டவுனை தவிர அந்த குறிப்பிட்ட கோஸ்ட் டவுனுக்கு எதனால அங்க இருக்கிற மக்கள் திடீர்னு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான, பயங்கரமான, யூனிக்கான டார்க் ரீசன் இருக்கு. அதுதான் அலாஸ்கால இருக்கிற போர்ட்லாக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டவுன். I really believe Portlock is evil. There's a lot of strange stuff happening down there. ரொம்பவே ரிமோட்டான ஏரியால இருக்கிற இந்த டவுன்ல யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அங்க தனியா வெளியே நடமாடவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அந்த டவுன்ல இருந்த ஆண்கள் எல்லாருமே அலார்மிங் ரேட்ல காணாம போக ஆரம்பிச்சாங்க. People started to disappear, just gone. அப்படி காணாம போனவங்களுடைய மியூட்டிலேட்டட் பாடிஸ் எல்லாமே அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. And then bodies started turning up. Over a span of 2 years, over 30 people were found dead or missing. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு உயிர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த டவுனை விட்டு உடனடியா வெளியேறதுக்கு காரணமா இருந்த அத சில பேர் பார்த்திருக்காங்க. The elders evacuated the town. Went from 100 to 0 overnight. Everybody left. அப்படி அந்த ரிமோட்டான டவுன்ல என்ன இருந்துச்சு, அவங்க பார்த்தது என்ன, மேலும் அங்க இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறத மேப்ல காமிக்கிறேன் பாருங்க. நார்த் அமெரிக்கால இருக்கிற அலாஸ்கால கீனை பெனிசுலா அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல அலாஸ்கால இருக்கிறதுலே ரொம்பவே அழகான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இது எக்ஸ்ட்ரீம்லி ரிமோட்டான ஒரு ஏரியால இருக்கு. எந்த அளவுக்கு ரிமோட்டான ஏரியால இருக்கு அப்படின்னா, இங்க போகணும் அப்படின்னா சின்ன ஏர்பிளேன்ஸான புஷ் பிளேன் இல்ல அப்படின்னா போட்ல மட்டும்தான் போக முடியும். ஆக்சுவலா 1787ல நேத்தினல் போர்ட்லாக் அப்படிங்கிற ஒரு கேப்டனால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 19th செஞ்சுரியில
ஃபிஷர்மேன்ஸ் அங்க கேனரிய பில்ட் பண்றாங்க. கேனரி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அங்க பிடிக்கிற மீன்களை பிரிசர்வ் பண்ணி சின்ன டின் மாதிரியான சீல்டு கேன்ஸ்ல அடைக்கிறது. சோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு 1921ல அங்க பிசினஸ் ரொம்ப நல்லாவே மூவ் ஆனதால அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த இடம் ஒரு மேஜரான ஃபிஷிங் ஹப்பா வரும் அப்படின்னு அங்கேயே ஒரு போஸ்ட் ஆபீஸும் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் போர்ட்லாக்ல சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில பெருசா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டவுன்ல வாழ்ந்துட்டு வர்ற ஆண்கள் அலார்மிங் ரேட்ல காணாம போக ஆரம்பிச்சாங்க. அப்படி காணாம போனவங்கள சில பேர் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனா இறந்த நிலைமையில அவங்களுடைய மியூட்டிலேட்டட் பாடிஸ், அதாவது ரொம்பவே கொடூரமா சிதைக்கப்பட்ட அவங்களுடைய இறந்த உடல்கள் அங்க இருக்கிற லகூன் அப்படின்னு அழைக்கப்படுற ஏரி கிட்ட கிடைக்கிறது வழக்கமா மாற ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஆரம்பத்துல எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது ஒரு பியர் அட்டாக், அதாவது கரடியுடைய தாக்குதலா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கீனை பெனிசுலால இருக்கிற மக்கள் போர்ட்லாக்ல நடக்கிறத பார்த்துட்டு அது பியர் அட்டாக் கிடையாது, அது நன்டினா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கிரியேச்சர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. Nantina is like Bigfoot, but with supernatural powers. I think what he is a demon of the forest. Portlock was cursed and Bigfoot's place and nobody goes there. நன்டினா அப்படிங்கிறது பாதி மனிதன் பாதி மிருகம், உடல் முழுக்க ரோமங்களோடு 2 கால்களை நடக்கக்கூடிய ரொம்பவே உயரமான ஒண்ணு அப்படின்னும் அது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு பகுதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு ஒரு ஃபோல்க்ளோர் மாதிரி தோணலாம், அதாவது அவங்களுடைய மரபு சார்ந்த கதை மாதிரி இருக்கலாம். ஆனா 1930 இருந்து 1950 வரைக்குமே அங்க போர்ட்லாக் டவுன்ல வாழ்ந்துட்டு வந்த பல பேர் ரொம்பவே மிஸ்டீரியஸான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல காணாம போறாங்க. இல்ல அப்படின்னா ரொம்பவே கொடூரமா கொல்லப்பட்ட அவங்களுடைய உடல்கள், ரொம்பவே கொடூரமா சிதைக்கப்பட்ட அந்த காணாம போனவங்களுடைய உடல்கள் அந்த காட்டுக்கு வெளியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கருத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு, இதுக்கு என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்ல, அப்படி காணாம போனவங்க திருப்பி கிடைக்காததால, அப்படி திருப்பி கிடைச்சாலுமே இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டதால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால அவங்க அட்டாக் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கிடைக்காமையே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கேஸை தவிர 1943ல ஜான் மேயர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபர் அந்த போர்ட்லாக் டவுன்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவருடைய கேம்ப் சைட்ல கீழே குனிஞ்சு ஏதோ மண்ணை தோண்டிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் தோண்டிட்டு இருக்கும் பொழுது சடனா ஏதோ ஒண்ணு அவருடைய முதுகுக்கு மேல இருந்து அவருடைய கழுத்து, முகம், முதுகு அப்படின்னு கிழிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாத அவரு ஃபீட்டல் பொசிஷன்ல குறுகி படுத்திருக்காரு. அதே சமயத்துல அங்கிருந்த அவருடைய நாய் அதை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே இப்ப அவரை அட்டாக் பண்ணிட்டு இருந்த அது பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ரொம்பவே பயங்கரமா அட்டாக் பண்ணப்பட்ட ஜான், குப்புற விழுந்திருந்த ஜான் திரும்பி தன்னை அட்டாக் பண்ண அங்க ஓடிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கறத பாக்குறாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ரொம்பவே பெரிய உருவம், உடம்பு முழுக்க முடியோட அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகியுமே அவரை காணோம் அப்படின்னு சொல்லி அங்க தேடி வந்தவங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி அவர் அங்கிருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போகும்போது தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா போற வழியிலேயே அவர் இறந்து போயிருக்காரு. இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த ஊர்ல இருந்த சில ஆண்கள் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த காட்டுக்குள்ள போன அவங்களுக்கு முன்னாடி கீழே தரையில 18 இன்ச், அதாவது 45 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே ஒரு கால் தடம் இருக்கிறத பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய கால் தடத்தை பார்த்து ஷாக் ஆனவங்க அந்த கால் தடத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த இடத்துல ஒரு கிளியரிங் இருக்கு. அந்த கிளியரிங்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான விஷயங்களை நோட் பண்றாங்க. அங்க சுத்தியுமே எங்க பார்த்தாலுமே ரத்தமா இருந்திருக்கு. 2 பெரிய விலங்குகள் சண்டை போட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அங்க சில உடல் பாகங்கள் கீழே கிடக்கிறதையும் பாக்குறாங்க. அது ஒரு பியர் அல்லது மூசுடைய உடல் பாகங்கள் எல்லாமே பிச்சு கீழே விழுந்திருக்கிறத
பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெரிய கால் தடங்கள் அங்கிருந்து மேல இருக்கிற மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவங்க இதுக்கு மேல அதை தொடர்ந்து போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலுமே அலாஸ்கால இருக்கிற நியூஸ் பேப்பர்ல கூட அங்க போர்ட்லாக்ல ஏதோ ஒண்ணு சரியில்லை, இது ஒரு கிரைமா இருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒண்ணு அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 1949 அப்படிங்கிறப்ப தொடர்ந்து அந்த டவுன்ல இருந்த மக்கள் காணாம போறதும், அப்படி காணாம போறவங்க அங்க இருக்கிற லகூன் அப்படிங்கிற ஏரியில கண்டுபிடிக்கப்படுறதும் ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்துச்சு. சோ அந்த டவுன்ல இருந்த மக்கள் இனி இது வாழ்றதுக்கு சேஃபான பிளேஸ் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனா கண்டிப்பா இதுக்கு மேல இங்க வாழக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஒரே நைட்ல அங்கிருந்த அவங்களுடைய எல்லா பொருட்களையுமே அப்படியே விட்டுட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அது அந்த டவுன்ல இருந்த போஸ்ட் மாஸ்டர். அந்த போஸ்ட் ஆபீஸை கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணாதான் அவரால் அங்கிருந்து வர முடியும். ஸோ அவர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அங்கிருந்த மக்கள் எல்லாருமே காலி பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் அந்த ஊர்ல இருந்திருக்காரு. அங்கிருந்த ஒவ்வொரு நாட்களும் தனக்கு ரொம்பவே பீதியை கிளப்பிச்சு அப்படின்னும், அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஏதோ உருவங்கள் நடக்கிற மாதிரி தனக்கு தெரிஞ்சது அப்படின்னும், நைட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ரொம்பவே பயங்கரமா ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரியான சத்தங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கொஞ்ச நாட்களையே கவர்மெண்ட் அங்கிருந்த போஸ்ட் ஆபீஸை க்ளோஸ் பண்றாங்க. சோ இப்ப அங்க தங்கி இருந்த ஒரே ஒரு ஆளும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இப்ப அபிஷியலா போர்ட்லாக் டவுனுடைய மக்கள் தொகை 0 ஆகுது. Went from 100 to a 0 overnight. Everybody left. அதுக்கப்புறமா போர்ட்லாக் டவுன்ல வாழ்ந்த மக்கள் இல்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு யாருமே போர்ட்லாக்கு திரும்ப போகவே இல்லை. அங்க போர்ட்லாக்கு திரும்ப போனது யாரு அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அங்க போய் மாட்டிக்கிட்டவங்க தான். 1970 கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஃபிஷர்மேன் புயல் காரணமா அங்க கரை ஒதுங்கி போயிருக்காங்க. அப்படி போனவங்க அங்க ஒரு கேம்பை செட் பண்ணி அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற மரங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய உருவம் போறத பார்த்திருக்காங்க. இத பார்த்து நடுங்கி போனவங்க உடனடியா அந்த கேம்பை பேக் பண்ணி எந்த புயலுக்கு பயந்து இங்க வந்தாங்களோ இப்ப இங்க இருக்கிற ஏதோ ஒண்ணுக்கு பயந்து அதே புயலை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஃபிஷர்மேனை தவிர வேற யாராவது அங்க போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ், போயிருக்காங்க. இந்த கதையை கேட்டு அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் அதை நேருக்கு நேரா பாத்திரலாம் அப்படி என்னதான் அங்க இருக்கு, எதனால ஒட்டுமொத்த மக்களும் அந்த போர்ட்லாக் டவுன்ல இருந்து பயந்து ஓடி வந்தாங்க, அவங்களை அப்படி பயமுறுத்தினது எது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ரொம்பவே ஆர்வத்தோட ஆசைப்பட்டு அங்க போயிருக்காங்க. அப்படி சில பேர் தான் அங்க போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே போர்ட்லாக் உடைய எந்த ஒரு மாடர்ன் போட்டோகிராஃப்ஸோ வீடியோஸோ அவைலபிளா இல்ல. which means அப்படி போனவங்க திரும்பவே இல்லை. ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே கிரீப்பியான உண்மையாவே பயத்தை தரக்கூடிய ஒரே ஒரு மாடர்ன் போட்டோ மட்டும் இருக்கு. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த போட்டோ. அங்க இருக்கிற வீடுகள்ல கொலாப்ஸ் ஆகாம இருக்கிற வீடுகள்ல ஒன்னான இந்த போட்டோல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த வீடு அந்த அடர்ந்த காட்டுடைய எட்ஜில் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளதான் காணாம போன பல ஆண்கள் கடைசியா பார்க்கப்பட்ட இடம். இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அப்படி காணாம போனவங்கள பல பேர் உடல் சிதைக்கப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இவங்க சொல்ற மாதிரி அந்த நான்டினா கதை எல்லாமே நீங்க நம்பல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்ல தான் ஏதோ ஒண்ணு பல பேரை கொன்னு இருக்கு, பல பேரை தூக்கிட்டு போயிருக்கு. ஆனா அதுக்கு சரியான காரணம் என்ன அப்படிங்கறத இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத நினைச்சிட்டு இந்த போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்ல இருக்கிறதுலயே ரொம்பவே கிரீப்பியான போட்டோ, ரொம்பவே கிரீப்பியான பிக்சர் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கிற மக்கள் காணாம போனதுக்கு, உடல் சிதைக்கப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மிருகங்கள் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதை நேர்ல பார்த்த ஒருத்தர் 2 கால்ல அது ஓடி போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது என்னவா இருக்கும்? இல்ல இது எல்லாமே கட்டுக்கதையா இருக்கலாம், இதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.